ஐசாஃப்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி. நீங்க எல்லாருமே சொன்னீங்க, கிராமத்து பக்கம் போங்க, கிராமத்து பக்கம் போங்கன்னு சொல்லி. இந்த சட்டமன்ற தொகுதியே ஒரு கிராமத்து பகுதி தான் நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இது ஒரு தேர்வு நிலை பேரூராட்சி. இந்த தொகுதி மட்டும் பார்த்தீங்க அப்டி சொன்னா, 1967லேருந்து கடைசியா 2021 வரைக்கும் இங்க தேர்தல் நடந்திருக்கு. இதுல குறிப்பா பார்த்தீங்க அப்டி சொன்னா, 2 முறை தமுக, 1 முறை கம்யூனிஸ்ட், 1 முறை காங்கிரஸ், 4 முறை திமுக, 5 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியா 3 முறை எக்ஸ் மினிஸ்டரான காமராஜ் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தடவை இந்த மக்கள்ல எப்படி இருக்கு? ஏன்னா போன தடவை கிட்டத்தட்ட 3000 வாக்குகள் வித்தியாசத்துல இங்க திமுக தோத்து போயிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த முறை விஜயோட தாக்கம் இங்க இருக்கா? சீமானோட தாக்கம் இங்க இருக்கா? இப்படிலாம் அந்த மக்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் கள நிலவரத்த நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய் அண்ணாவுக்கு தான். எதனாலக்கா? ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பெண்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அங்கங்க கண்டதுண்டமா வெட்டுறது, 2 வயசு குழந்தைய வந்து கற்பழிக்கிறது, இதெல்லாம் வந்து கேட்கவே முடியல. மனசுலாம் அப்படியே ரணமாகுது. பேரண்ட்ஸ் எல்லாரோட நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் சரியாகணும். இதுக்காக டிவிக்கே வரணும். மது ஒழிப்பு. எங்க பெரியப்பா வந்து மதுவால தான் இறந்து போனாரு. அதில் அந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் தாண்டி எங்களால் வரவே முடியல. எங்க குடும்பத்துக்கு அவரு தான் ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. எல்லாமே நல்லது கெட்டது. அப்படிங்கும்போது தண்ணி அடிக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அடிச்சாரு, இறந்துட்டாரு. அதனால இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க வரையும் வந்து அந்த கஞ்சா யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்றதால தான் தன்னோட நிலைமை வந்து மோசமாகி பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிறது. அம்மா யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அக்கா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட சின்ன குழந்தைங்க தூக்கி கொஞ்சம் விளையாடணும், அந்த குழந்தைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் டிவிக்கே அண்ணா வரணும். வேற நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு சப்போர்ட் இருக்கா? இருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறுவதற்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. நீங்க போன எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க 2021ல? ஏடிஎம்கேக்கு. திமுகவுக்கு தான். எதனாலக்கா? நல்லாட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு, தொடரட்டுமே. இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இந்த மகளிருக்குன்னு இல்ல, பொதுவாவே நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நாம திரும்ப வரவேற்போமே, அதை ஏன் அதை நிராகரிப்போம்? எங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு எதனாலக்கா? மதுபானத்தை ஒதுக்கிறேன்னு இருக்காங்க. அதால நிறைய குடும்பம்லாம் பாதிச்சிருக்கு. நிறைய பிள்ளைங்க எல்லாம் அம்மா இல்லாம அப்பா இல்லாம தவிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவு வேணும். அம்மா அப்பாவோட பாச உணர்வுலாம் வரணும். அது ரொம்ப பேர் இழந்துட்டு படிப்பை இழந்து கூலி தொழிலுக்கெல்லாம் போறாங்க. அது இருக்கக்கூடாது. அந்த மதுபானத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நாங்கள் போடுவோம். ஆமா. போன தடவை யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அதிமுக போட்டோம். திமுகவுக்கு தான் கொடுப்போம். ஸ்டாலின். எதனாலக்கா? பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த 5000 ரூபாய் வேற கொடுக்குறாங்க. பெண்களுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஆதரவு வந்து ஸ்டாலின் தான். டிவிக்கு. எதனாலக்கா? விஜய் சார் வந்து நிறைய இலவசங்கிறத விட வந்து இப்போ பஸ்ஸு வந்து டிஎம்கேவும் கொடுத்தாங்க. இப்போ வந்து டிவிக்கே வந்து சொல்கிறது வந்து பஸ்ஸர் பட்டன் ஒன்று இருக்குது. இது வந்து அவர் டிஎம்கே கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு இலவசம்னு சொன்னாலே அது வந்து பெண்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இவர் கொடுக்குறாரு. அடுத்து வந்து தாய்மாமன் சீருன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போ வந்து எனக்கு தாய் மாமா கிடையாது. தாய்மாமன் சீரு என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்லது, நிறைய நல்லது. அண்ணன் சைடு, தாய்மாமன் சைடு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால நான் டிவி கேக்கு தான் போடுவேன் ஓட்டு. இந்த மாதிரி போன தடவை யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? ஏடிஎம் கேக் போட்டேன். இந்த தடவை ஏன் இந்த சேஞ்ச்? டிஎம்கே வந்து சொல்கிறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம், நாங்கள் இலவச பேருந்து கொடுத்தோம், இலவசமாக பயணம், மகளிர் விடியல் பயணம்னு சொன்னாங்க. டிஎம்கே கொடுத்தது மகளிர் விடியல் பயணமே கிடையாது, மகளிர் இருட்டு பயணம் தான் அது. அந்த பஸ்ஸு பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், ஆனால் டிரைவர் பார்த்தீங்கன்னா 10 அடி தள்ளி இழுத்து கொண்டு போய் நிறுத்துவார். அது வந்து மகளிருக்கான ஒரு பயணமா அது? சொல்லுங்க. இப்போ அனைத்து பேருந்தும் இலவசம் சொன்னதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அந்த டிரைவர் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல பார்க்கும்போது இதே தான். இப்போ வந்து ஏடிஎம் டிரைவர்ஸ் அப்படியே தானே இருப்பாங்க, திட்டம் தானே மாறும். இல்லை அது வந்து இப்போ இவர் அப்படி ஒரு மாறுச்சுன்னா நாங்கள் எல்லாருமே கேட்போம். இப்போ டிஎம்கே வந்து சொன்னது வந்து இவர் வந்து 3 பஸ்ஸு, ஒரு ஊருக்கு 3 பஸ்ஸு 2 பஸ்ஸுனா எப்போ நாங்கள் வேலைக்கு போகிறது, எப்போ நாங்கள் நைட்டு திரும்பி வர்றது, அவ்வளோலாம் இருக்குது. இவர் எல்லா பஸ்ஸுக்காரங்களும் செய்ய மாட்டாங்கல்ல. இவங்க வந்து அனைத்து பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பஸ்ஸுக்காரங்களும் செய்ய மாட்டாங்க. அவங்க சொன்னது குறிப்பிட்ட பஸ்ஸு மட்டும்தான். இந்த டிவிக்கே தான்.
தளபதி விஜய்க்கு தான். எதனால ப்ரோ? இல்லை, ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும். அவர் வந்து நல்லா செய்வார். ஏற்கனவே மக்கள் இயக்கலாம் வச்சு முன்னே இருந்தால் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதுக்கும் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில் தான் வேணும். அதான் நானும் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் வேறு. கண்டிப்பாக அவருக்கு தான் ஆதரவு எல்லாமே நான் கொடுப்பேன் எல்லாரும். என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? இதேமாரி தான் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதேமாரி கொஞ்சம் சரியாகணும். போன எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? போன எலெக்ஷனில் வந்து சீமானு கொடுத்தேன். அவர் பேச்சு மாறி மாறி பேசுறதால அவர் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. இப்போ கண்டிப்பாக டிவிக்கு விஜய்க்கு தான் ஓட்டு கண்டிப்பாக. உங்க தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க மேல எவ்வளவு கேசஸ் இருக்கு, அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன, அவங்க சொத்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உரிமை ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். திமுக ஏன்னு சொல்ல முடியுமா? இலவச பஸ் விட்டுருக்காங்க, மகளிருக்கு உதவித்தொகை பணம் கொடுத்தேன். அதாவது திமுகவுக்கு தான் எங்கள் ஆதரவு. திமுகவுக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து திமுகவுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்கா? நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த நடம் வாய்ப்பு இருக்குது. இந்த நடம் மக்கள் சுதாரிப்பாக இருக்காங்க. அதான் திமுகவுக்கு தான் போடுவாங்க இந்த நடம். என்னுடைய ஆதரவுன்னு இல்லை, பொதுமக்கள் எல்லாருக்கும் நலன் செய்யக்கூடிய எந்த அரசோ அந்த அரசை இந்த மக்கள் ஆதரிக்கும். ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. எங்கள் பொறுத்தான சாலை பணிகள், அது மாதிரி இலவச பேருந்து. அதாவது கொளுத்த பணக்காரங்களுக்கு வந்து அது சாதாரணமாக தெரியும். ஏழை எளிய பெண்களுக்கு அது மிகப்பெரிய விஷயம். அந்த டயத்துக்கு அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க, கல்லூரிகளில் விடுறாங்க. இது மாதிரி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய விவசாய வேளாண்குடி பெருமக்களுக்கும் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குது. கிராமந்தோறும் போகுது பஸ் எல்லாம். என்னுடைய ஆதரவு வந்து அதிமுக திமுக தவிர வேற யாருக்கு வேணாலும் போடுவாங்க. வேற யாருக்கு போடுவீங்க? வேண்டாம், வேற யாரு முடிவு பண்ணி வந்த தாவைக்காவுக்கலாம், சீமானுக்கு போடலாம். தாவைக்காவும் தனிச்சு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். அது சீமான் தான் நிற்கிறாரு. அவர் மட்டும் தான் 234 தொகுதியிலையும் தனிச்சு நிற்கிற தனிச்சையான ஒரு கட்சி அவர் தான் நல்ல கட்சி. பாக்கி எல்லாம் கூட்டம் நம்பி இருக்கு. நான் தான் பெரிய கட்சின்னு திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. ஆனால் தனிச்சு நிற்பாங்களான்னாக்கா நிற்க மாட்டாங்க. ஏன்னா தோத்துருவோம். இதுதான் உண்மை. திரும்பி போன 5 வருஷம் திரும்பி வராதில்ல, அதுக்காக அவங்க அதான் பண்ணாங்க. இப்போ போன எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? போன எலெக்ஷனில் வந்து பாமக சார்பாக அதிமுகவுக்கு கொடுத்தோம். இந்த முறையும் அதிமுகவோட தான் கூட்டணியில் இருக்குது. ஆனால் வந்து திரும்ப திரும்ப இப்போ கரைச்ச புள்ளியே கரைக்க வேண்டாதனால தனிநபர் தான். 2 கட்சி திராவிட கட்சி இருக்கக்கூடாது. இந்த தொகுதியில் சீமானுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் சீமானுக்கு வாய்ப்பு இருக்கான்னா மக்கள் தான் மனசு வைக்கணும். இப்படியே ஒவ்வொரு மக்களும் சொல்லிகிட்டே இருந்துக்கிட்டாக்கா இப்படி இருக்கும். காசுக்காக போயிட்டு இருக்காங்க. காசு இருந்தால் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி. இந்த காமராஜ் தான் ஜெயிப்பார். இவன் தான் திரும்பியே பார்க்கறதுல ஓட்டை வாங்கிட்டு ஓட்டி போயிடணும். தலைமையில் உட்காந்து நிர்வாகம் பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தா தானே பண்ணுவான். இன்னைக்கு வந்து ஒரு நாள் பணம் கொடுப்போம். விஜய் தான் தமிழக ஆனால் இங்கே இன்னும் நன்னிலத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஆதரவு அவருக்கு ஆகப்படுறோம். இங்கே நன்னிலம் காமராஜுக்கு தான் வாய்ஸ் இருக்கு. அவர் நல்லா நிறைய இந்த பகுதி தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காரு. கணக்கு இல்லாமல் மக்கள் மேலே ஒரு பிரியமாக இருக்குது. என்ன தனிப்பட்ட கருத்தில் எனக்கு அவர் விஜய் இருந்தால் விட அவருக்குன்னு ஒரு இது இருக்குது இங்கே. ஐயா, இப்போ இங்கே காமராஜ் விஜய் நிற்கிறாங்க அப்படின்னா 2 பேர்ல யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க? என்னை பொறுத்தளவுக்கு ஓட்டு வந்து விஜய் தான் போடுவேன். அவர் என்ன இதுமாரி ரசிகர் மாரி அவர் மனசில் வச்சுருக்கேன். யாரோ காமராஜர் நல்ல மாதிரி. என்னோட ஓட்டு விஜய்க்கு. ஆனால் அவரு எனக்கு பிடிக்கும். ஐயா, இந்த தொகுதிக்கு காமராஜ் எக்ஸ் மினிஸ்டர் நிறைய பண்ணியிருக்காரா? நிறைய செஞ்சுருக்காரு. ஏகப்பட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட ஜனங்களுக்கு எது யாரு கேட்டாலும் மக்களோட ஒருத்தியாக வந்து எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு. ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் எந்த உதவி எப்போ கேட்டாலும் எந்த இதையும் வந்து உடனே கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவி செஞ்சுருக்காரு. இந்த தடவை டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. போன எலெக்ஷனில் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? ஏடிஎம்கே. ஆமாம். ஏடிஎம்கேலேருந்து டிவிக்கு இந்த மாறுறதுக்கான காரணம் என்ன? அவர் சொல்கிற கருத்தெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் விஜய் சொல்கிற கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறார்? இன்னும் வந்து ஒழிக்கிறேன்னு சொல்ல, அந்த குடியை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, மதுபானம் இல்லாமல். அது ஒன்றை வச்சு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறையா பேர் பாதிக்கிற எங்கள் அண்ணன் பாதிச்சிட்டாரால என் சொந்தத்துக்காக இல்லை, நிறையா பேர் பாதிக்காமல் இருக்கணும். இவர் வந்து அதை மாதிரி செஞ்சாருன்னா அதுக்காகவே இவருக்கு ஓட்டு போடணும் எல்லாரும். அது வந்து காமராஜ் தான். எதனாலங்கய்யா? நான் அப்போலேருந்து ஏடிஎம்கே தான். அதனால நான் காமராஜ் தான் போவேன். ஏடிஎம்கே இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சரியா இல்லை, இருந்தாலும் நம்ம காமராஜருக்காக ஓட்டு போட வேண்டியதான். இப்போ என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, மோடி வந்து என்டிஏ கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுங்கிறாரு. எடப்பாடி வந்து ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சி அமையுங்கிறாரு. யார் தலைமையிலான ஆட்சி அமையும்? அதுதான் தெரியல, நமக்கு தெரியல, அவங்கள தான் கேட்கணும். அதாவது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாராக இருப்பாங்க?
அது வந்து யாரை போட போகிறாங்கிறது அவங்க தான் கருத்து கணிப்பு சொல்லி எடப்பாடி போட மாட்டாங்களா? சொல்ல முடியாது. அவங்க வாய்ப்பு எப்படி சூழ்நிலை நாங்கள்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இந்த தொகுதியில மத்த கட்சிகளுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இங்கே நன்னிலத்தை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே அது ரெண்டுக்குள்ளே யாராவது ஒன்று வரணும், அவ்வளோதான். விஜய்க்குலாம் விஜய்க்குலாம் இங்கே அவ்வளோவா இல்லைங்க. சின்ன பிள்ளைங்க தாங்க ஆர்வமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நன்னிலத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோவா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு பிரிஞ்சு போயிடுதுல. இது ரெண்டும் பெரிய கட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சி. ஏதாவது சின்ன கட்சி இருந்தால் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியை பார்த்து தான் போடுவாங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு. எல்லாம் கருத்து கணிப்போம், சின்ன பிள்ளைங்க தான் ஆர்வமாக இருக்குது. அது வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு தொகுதியில் வரலாம். ஏடிஎம்கே டிவிக்கு எதனாலன்னு புதுசாக ஒரு மாற்றம் ஒன்று எதிர்பார்க்குறோம். அதனால் இங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? இந்த தொகுதின்னு பொறுத்தவரை கிடையாது, மற்றபடி மேலிடத்துலையுமே எதிர்பார்க்குறது மாற்றம் தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மேலிடத்தில் மாற்றம் எதிர்பார்க்குறதுனால தான் டிவிக்கு எதிர்பார்க்குறோம். மற்றபடி ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த தொகுதியில யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இல்லை, இந்த தொகுதியில் பார்த்த வரையும் காமராஜ்ன்ற மேலே அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனால் மேலிடத்துல மாற்றம் வேணும்னா அப்போ இங்கே மாறி தான் ஆகணும். அந்த ஒரு கட்டாய சூழ்நிலைக்காக தான் மாற்றுறோம். டிவிக்கு எதனால? அது வந்து கொஞ்சம் தமிழக வெற்றி கழகம் வந்தால் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறாங்க. இது வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம், திமுக ஓட்டு போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு இதாக இல்லை. இப்போ தூத்துக்குடியில் ரீசெண்டாக வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதேமாரி ராமநாதபுரத்தில் வந்து 2 வயசு ஒரு பெண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடலாம்னு ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. எங்களுடைய ஆதரவு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் எங்களுக்கு ஆதரவு. எதனாலங்கய்யா? அவர் நிறைய செஞ்சுருக்காங்க, தொடர்ந்து பணியாற்றி வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு தான் மக்கள் செய்கிறதுக்காக இருக்காங்க, அவ்வளோதான். சரி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? இது திமுகவுக்கு தொடர்ந்து திமுக தொகுதி தான். நிர்வாகி சரியில்லை, திமுகவுடைய நிர்வாகி சரியில்லாததுனால இந்த தொகுதியை இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனால் தொடர்ந்து இது போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்த முறை வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு அதுக்குள்ளே ஆளை போட்டால் வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் தான் இருக்கும். எதனால? அவர் வந்ததுனால எல்லாம் ஓரளவு நல்ல திட்டம்லாம் எல்லாமே நல்லா. இந்த முறை இந்த திமுக தொகுதியில வாய்ப்பு இருக்கா? திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்கே வாய்ப்பு இருக்காதுங்க. நன்னிலம் தொகுதி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் வரும். உங்களோட சப்போர்ட்? என்னோட சப்போர்ட் வந்து ஏடிஎம்கே தான். இந்த தொகுதியில மட்டும்? தமிழ்நாட்டுல தான் ஸ்டாலின். ஆமாம், இந்த தொகுதியில டிஎம்கே இருந்தாலும் போட மாட்டீங்க? இங்கே வராது. டிவிக்கே தாங்க வரணும், டிவிக்கே தான் வரணும். எதனாலண்ணே? ரொம்ப இங்கெல்லாம் நிலைமை சரியில்லை. அவன் கொள்ளையடிச்சு அவன் திருடிக்கிட்டு இருக்கான். இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பதிலும் முதலமைச்சர் சொல்லல. எடப்பாடியும் அதுக்கு பதில் சொல்லல. எடப்பாடி தான் ரெட்டலை தான். இந்த நன்னிலத்தை பொறுத்தவரை ரெட்டலை தான். காமராஜ் தான் அமைச்சர். 3 வாட்டி எடுத்து 4வது வாட்டி அவர் தான் வர போறாரு. ஆனால் டிவிக்கே வரணும்னு ஆசைப்படுறோம். அவரே போராடுவார், செய்வார்னு நம்பிக்கையில் இருக்கும், அவ்வளோதான். இந்த தொகுதியில டிவிக்கு ஆதரவு இருக்கா? உங்க ஆதரவு நிறைய இருக்கு, ஆதரவு நிறைய இருக்கு. காமராஜுக்கு ஓட்டு போடுவீங்களா, டிவிக்கு ஓட்டு போடுவீங்களா? காமராஜ் தான் ஓட்டு போடுவோம், ஆனால் டிவிக்கு தான். இப்போ எடப்பாடிக்கு தாங்க இருக்கும். அவர் தான் விவசாயிகளுக்கு நல்லா செய்வார். எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு மத்திய அரசுலேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. வணிகருக்கு எல்லாத்தையுமே எல்லாருக்குமே மொட்டை தோட்டலாவே எடப்பாடி வந்தால் நல்லா தான் செய்வார். இவரோட அவர் தான் நல்லா செஞ்சுருக்காரு. தொகுதியில இப்ப திரும்பியும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்போதுமே அவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்கிறவரை எப்படி மறக்க முடியும்? காமராஜ் தான் சொல்கிறான். அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ 2 நடை பொருள் மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏழைப்பட்டவங்க எல்லார் வீட்டுக்கும் போகிறாரு அவர். இப்போ பணக்காரம் ஏழைன்னு பார்க்கல, எல்லாருமே போகிறாருல. அவர் தான் வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான். இப்ப அதிமுகலேருந்து ஓபிஎஸ் வைத்தியர் இவங்கெல்லாம் வெளில வந்திருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட இது. அது நம்ம இது சொல்கிறது வேலை. இது எடப்பாடி ஓகே. ஓட்டு பாதிக்குமா? எங்க ஓபிஎஸும் வைத்தியரும் அது அவருக்கு என்னங்க, ஒரு 100 பேர்ல அவருக்கு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரத்த நாடு பேசலையே யாருமே. ஓபிஎஸ் சேர்ந்ததை பற்றி இப்போ யாருமே பேசலையே. மொத்த டோட்டலாகவே அந்த ஏரியா அவங்க போடி தேனி அந்த ஏரியா பக்கம் தானே நிறையா இருப்பாங்க. இந்த பக்கம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே டெல்டா மாவட்டத்தில் ஏதோ தஞ்சாவூரில் இருப்பாங்க, இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே சூரியன். ஏன்? எதனால? அதுதான் பிடிக்கும், நல்ல கட்சி. விஜய்க்கு எடப்பாடிக்குலாம் வாய்ப்பு இல்லையா? இல்லை 75% கிடையாது. டிஎம்கே தான். டிஎம்கே தான் நன்னிலம் தொகுதிக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. விஜயோட அரசியல் வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர்லாம் ஒன்றத்தையும் ஆகாதவருங்க. சும்மா சம்மந்தம் இல்லாதவரு. சின்ன புடிய மாரி நேற்று முளைச்ச காலம். 2 பேர்ட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. சிஎம் ஆகுறேன் அப்படிங்கிறாரு. எவன்ட்டாச்சும் கூட்டி இருந்தால் தான் சிஎம் ஆக முடியும். இல்லைன்னா ஒரு தலைகளே 450 வருஷத்துக்கு வர முடியாது.
திமுகவுக்கு. ஏன்க்கா? ஏன்னா இப்ப மகளிர் திட்டம்லாம் நல்லபடியா செய்யறாங்க போறாங்க. இப்ப எத்தனை குடும்பம் அந்த 1000 ரூபாயில எத்தனை குடும்பம் பொழைக்குதுங்க. இப்ப எத்தனை வருஷம் இருந்தவங்க இப்படிலாம் செஞ்சாங்களா? எல்லாத்துக்கும் இப்போதைக்கு பார்க்க போனா திமுக நல்லதுதான் எனக்கு தோணுது. என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க, பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் தளபதி எப்படி இருந்தாரோ இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார். என்ன இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப அமைதி, எப்படி ஒரு பிரச்சனையை கையாளணுங்கிற ஒரு ரொம்ப பெரிய பக்குவத்தில் எங்கள் தளபதியை நாங்கள் பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு டிஎம்கே தான் வரும். விஜய் வந்திருக்காருல, அவரோட அந்த அரசியல் வருகை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜயோட அரசியல் வருகை வந்து பக்குவம் இல்லாத அரசியல், சரிங்களா? அவர் வந்து முதல்ல நாங்கள் 2 பேருமே வேண்டாங்க, டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம். புதுசாக ஒரு ஆள் வராரு அப்படின்னா ஒரு பக்குவமான ஒரு அரசியல்வாதியை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது அந்த மாதிரி இல்லை. விஜய் இன்னும் பக்குவப்படலை. கண்டிப்பாக 100% பக்குவப்படலை. நன்னிலம் சட்டமன்ற தொகுதி டம் எலெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கவுண்ட்டை வந்து உங்களுக்கு எண்ணி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி அதோட கிளாஸஸில் போட்டாச்சு. சிமிலர் ஃபார்மேட்டு தான். இது வந்து டிஎம்கே, இது ஏடிஎம்கே, இது வந்து டிவிகே, இது என்டிகே. இப்போ கவுண்ட் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கிராமங்களில் போய் எடுங்கன்னு சொன்ன கமெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக இந்த தொகுதி நாங்கள் சூஸ் பண்ணது. உங்களுக்கு பிடிச்ச கட்சி இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ கவுண்டிங்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். எப்பவும் போல் நாம் தமிழர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம் தமிழர் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் கவுண்டிங்கை. 18லேருந்து 29 ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 30லேருந்து 39 2 ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 40லேருந்து 49 ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. மொத்தமாக நாம் தமிழர் வந்து நன்னிலம் தொகுதியில் வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்து எங்களுக்கு டோட்டலாக வந்திருக்கு. அதில் வந்து 0 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள். நெக்ஸ்ட்டு நாம் போக போகிறது வந்து ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து நன்னிலம் தொகுதியில் வந்து ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி வந்து இங்கே காமராஜன் ஒருத்தர் லாஸ்ட் 3 டைம் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த தொகுதியில் நாங்கள் பண்ண டைம் எலெக்ஷன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க நாங்கள் சொல்லிடுறோம். 18லேருந்து 29 வந்து 3 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 இந்த தொகுதியில் வந்து 8 ஆதரவு சீட்டுகள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து வித்தவுட் ஏஜ் வந்து ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. மொத்தமாக அதிமுகவுக்கு நன்னிலம் தொகுதியில் 22 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அந்த 22 ஆதரவு சீட்டுகளில் 5 ஆதரவு சீட்டுகள் வந்து பெண்களோட ஆதரவு சீட்டு. ஓகே, என்டிகே முடிச்சாச்சு, ஏடிஎம்கே முடிச்சாச்சு. நம்ம ஆர்டரில் அடுத்து இருக்க போகிறது வந்து டிஎம்கே தான். 18லேருந்து 29 வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 6 ஆதரவு சீட்டுகள், 40லேருந்து 49 18 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 7 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 வந்து 2 ஆதரவு சீட்டுகள் வந்து ஈவன் 70+ ஒரு 3 ஆதரவு சீட்டுகள் இங்கே வந்திருக்கு. வித்தவுட் ஏஜை மென்ஷன் பண்ணாமல் ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. மொத்தமாக திமுகவுக்கு நன்னிலம் தொகுதியில் இந்த வாட்டி 41 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அந்த 41 ஆதரவு சீட்டுகளில் 10 ஆதரவு சீட்டுகள் வந்து பெண்களோட ஆதரவு சீட்டுகள். ஓகே, இந்த தொகுதியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமராஜர் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தடவை வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேவை டிஎம்கே வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ எங்கள் டம்மி எலெக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிகேவோட கவுண்ட் சொல்கிறோம். அந்த டிவிகே அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது இந்த ஆர்டரில் ஏதோ கொலாப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 18 டிவிகே சொல்ல போகிறேன். 18லேருந்து 29 கிட்டத்தட்ட 19 ஆதரவு சீட்டுகள் வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. 30லேருந்து 39 7 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 2 ஆதரவு சீட்டுகளும், 50லேருந்து 59 2 ஆதரவு சீட்டுகளும் வந்திருக்கு. 60+ ஒரே ஒரு ஆதரவு சீட் மட்டும் வந்திருக்கு. மொத்தமாக டிவிகேக்கு நன்னிலம் தொகுதியில் 31 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அதில் பார்த்தோம்னா 12 ஆதரவு சீட்டுகள் வந்து பெண்களோட ஆதரவு சீட்டுகள். நிறைய பேர் வந்து மெயினாக அந்த டிவிகே சேர்ந்தவங்க வந்து கிராமத்தில் போய் எடுங்க அப்படின்னு வந்து நிறைய ரிக்வஸ்ட் நீங்கள் தான் வச்சுருந்தீங்க. நானே பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிராமத்தில் போய் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கேவோட இங்கே டிவிகே அதிகமாக தான் ஓட்டு ஆதரவு சீட்டுகள் வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபேக்டர் எல்லா தொகுதியிலும் இருக்கிற அதே ஃபேக்டர் தான் இந்த கிராம பகுதிகளிலும் டிவிகேக்கு இருக்குது. என்ன அப்படின்னா அந்த 18லேருந்து 39 அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் கவர் ஆகிடுது. கிட்டத்தட்ட வந்து அவங்க வாங்கினா 31 ஓட்டில் 26 ஓட்டு அந்த 18லேருந்து 39 கிட்டத்தட்ட 35 கூட சொல்லலாம். 18லேருந்து 35 அது கவர் ஆகிடுது. மிச்சம் இருக்கிற ஓட்டில் வந்து அது பெருசாக வந்து டிவிகேக்கு வரல. கிராமமோ டவுனோ டிவிகேக்கு வந்து அந்த 18லேருந்து 35 அப்படிங்கிறது வந்து நிறையவே ஓட்டு இருக்குது தான். அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு என்ன அப்படின்னா அந்த 40+ ஏஜில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கிறாங்க. எங்கள் டம்மி எலெக்ஷன் எல்லா தொகுதியிலுமே வந்து அந்த 40+ல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு சாலிடாக ஓட்டு வருது. ஆக்சுவலாக இதில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 40லேருந்து 49 ஏஜில் 18 பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அதுலேயுமே வந்து அந்த 18 பேரில் 5 வந்து ஃபீமேல் வந்து ஆதரவு சீட்டுகள் அதில். ஓகே, இதான் ஃபைனல் ரிசல்ட் இந்த தொகுதியை பொறுத்த வரையும். இதில் வந்து 41 டிஎம்கே வந்து ஃபஸ்ட் பிளேஸ் எங்கள் டம்மி எலெக்ஷனில், 31 வந்து டிவிகே 2வது பிளேஸ், 22 வந்து ஏடிஎம்கே 3வது பிளேஸ் வாங்குது. நாம் தமிழர் வந்து 4 ஆதரவு சீட்டுகளோட 4வது பிளேஸ் வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் வாங்குறாங்க. டோட்டலாக நாங்கள் எடுத்த 98 சாம்பிள்ஸில் வந்த ரிசல்ட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி கிராமத்தில் எடுத்தாச்சு. ஸோ ஆல்சோ வந்து இந்த எலெக்ஷனோட ஃபைனல் டம்மி எலெக்ஷன் இது வந்து தொகுதி வந்து இதுதான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலை. பார்ப்போம். வில் ட்ரை 1 or 2 இஃப் யூ கேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் நிறைய நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் ஜியோ பாலிட்டிக்ஸும் நிறையா பேச போகிறோம். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.